பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்படியாக கிருபையா இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய பாதையிலே முன்னேறுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 33, 34 வசனங்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விலாவிலை குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. சபாத் டே, அவர்களுடைய ஓய்வு நாள், சனிக்கிழமை அன்றைக்கு எந்த ஒரு பாடியும் சிலுவையில தொங்கக்கூடாது. ஆகவேதான் இவர்கள் போர் சேவகர்கள் வருகிறார்கள். வந்து சிலுவையில் அறையப்பட்டவர்களை ஒவ்வொன்றாக பார்க்கிறார்கள். முதலாவது அந்த இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் 2 கள்ளர்கள் இருந்தார்கள். அவர்களை பார்க்கிறார்கள். அவருடைய உயிர் போகவில்லை. அவர்களுடைய கால் எலும்புகளை தள்ளி முறிக்கிறார்கள். முறித்து அவர்களுடைய உயிரை அவிதமாக போக்குகிறத நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இவர்கள் வருவதற்கு முன்பாகவே இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அப்படி தலை சாய்ந்தார் என்று பார்க்கிறோம். இப்போ இயேசுவினிடத்தில் வந்து பார்த்தபோது அவர் மரித்திருக்கிறதை கண்டார்கள். ஆகவே அவருடைய கால் எலும்புகளை இவர்கள் முறிக்கவில்லை என்று பார்க்கிறோம். அப்போது போர் சேவரில் ஒருவன் ஒரு ஈட்டி எடுத்து இயேசுவின் விலாவிலே குத்தினபடினாலே இரத்தமும் ஜலமும் வந்தது. அதை பார்த்தபோது அவர் மரித்து விட்டார் என்று அவர்கள் அதை உறுதி செய்து அவ்விதமாக புறப்பட்டு போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்துவின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை? எலும்பு என்று சொல்லுகிறது ஒரு ஃப்ரேம். நம்முடைய சரீரத்துக்கு ஒரு ஹைட்டை, ஒரு அழகை, நம்முடைய முகத்துக்கு ஒரு ரூபத்தை எல்லாம் கொடுக்கிறது அந்த ஃபேஷியல் போன்ஸ், நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற எலும்புகள் தான். இயேசு கிறிஸ்துவனுடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். இதுபோல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய விசுவாசம்தான் எலும்பாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு அழகை கொடுக்கிறது. எந்த அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர்ந்திருக்கிறோம் என்கிறதை காட்டுகிறதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்கள்ல 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். இஸ்ரவேலர்கள் நான் இப்படி காணவில்லை. கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார். இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படி காணவில்லை. இப்ப நம்முடைய விசுவாசம்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு வளர்ச்சியும் ஒரு தகுதியும் கொடுக்கிறார். எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. தேவன் மேலுள்ள நம்முடைய விசுவாசம் ஒருபோதும் முறிக்கப்படக்கூடாது. சங்கீத புத்தகம் 34, 19, 20 வசனங்களை படிக்கும்போது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. நீதிமான்களின் எலும்புகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். இந்த காலை வேளையிலே அன்பான தேவ பிள்ளை, உன்னுடைய எலும்புகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அந்த ஒரு அனுபவத்தில் நாம் முன்னேறுவோம். இயேசு கிறிஸ்துவின் எலும்புகள் எப்படி முறிக்கப்படவில்லையோ அதுபோல நம்முடைய எலும்புகள் முறிக்கப்படாதபடி, நம்முடைய விசுவாசமும் அங்கே அழிந்து போகாதபடி பாதுகாப்பதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிப்போம். அவருடைய அன்பை உணர்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். உன்னதமான எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தீர் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்காக அந்த தேவனுக்கு சமமாயிருப்பதை துறந்து அதை விட்டுவிட்டு இந்த பூலோகத்துல வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகள். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது. அதை உணர்ந்து இந்த நாட்கள்ல ஆண்டவருக்காய் காணப்பட கிருபைதார். ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுடைய விசுவாசத்தை காத்து நடக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம். அவைகள் முறிக்கப்படாமல் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.